கர்த்தருடைய மகிமை. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். கர்த்தர் இந்த பூமியை சிருஷ்டித்த போது இந்த பூமியை மனுபுத்திரர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாகவே சிருஷ்டித்திருக்கிறார். கர்த்தர் மனுஷரை சிருஷ்டித்து அவர்களை இந்த பூமியில் குடி அமர்த்தினார். கர்த்தர் எதையும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் செய்கிறவர் அல்ல. இந்த பூமியானது மனுஷருடைய வாசஸ்தலமாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. மோசே ஆசரிப்பு கூடாரத்தை செய்து முடித்திருக்கிறார். இது கர்த்தருடைய வாசஸ்தலம். கர்த்தர் மனுஷர் மத்தியிலே வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காகவே ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. மோசே ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபனம் பண்ணியவுடன் கர்த்தர் அதிலே வந்து வாசம் பண்ணுகிறார். மனுஷருடைய ஆத்மாவில் தேவனுடைய சிங்காசனமும் அவருடைய பலிபீடமும் இருக்கும்போது அந்த ஆத்மா ஜீவனுள்ள ஆலயமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். மோசே ஆசரிப்பு கூடாரத்து வேலையை செய்து முடித்தபோது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடுகிறது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்புகிறது. மேகம் கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளம். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லோருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்திலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் பாளையத்தின் கடைசியில் தங்கியிருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளமான மேக ஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் தங்களுடைய கண்களால் பிரத்யட்சமாக பார்க்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் இதற்கு முன்பு கர்த்தர் தங்கள் மத்தியிலே தங்கி இருக்கிறாரா இல்லையா என்று சந்தேகப்பட்டார்கள். கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவிசுவாசத்தோடு கேள்வி கேட்டார்கள். இனிமேல் அவர்கள் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பதற்கு வாய்ப்பில்லை. ஏனெனில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடியிருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே வாசம் பண்ணினாலும் அவர் மேகத்தின் மேல் தங்கியிருக்கிறார். மோசே ஆசரிப்பு கூடாரத்தை போடும்போது அதற்கு தகசு தோலால் மூடிகளை போடுகிறார். இது ஆசரிப்பு கூடாரத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும். மழையும் வெயிலும் புயல் காற்றும் ஆசரிப்பு கூடாரத்தை சேதப்படுத்தாது. இப்போது கர்த்தர் தம்முடைய வாசஸ்தலமாகிய கூடாரத்திற்கு ஒரு மூடியை போடுகிறார். மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடுகிறது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்புகிறது. ஆசரிப்பு கூடாரத்தை மூடியிருக்கிற மேகமே அதற்கு மெய்யான பாதுகாப்பை கொடுக்கிறது. தகசுத்தோல் மூடியினால் ஆசரிப்பு கூடாரம் பாதுகாக்கப்படுவதை விட மேகத்தினால் பாதுகாக்கப்படுவது ஆசரிப்பு கூடாரத்திற்கு மெய்யான பாதுகாப்பாய் இருக்கும். கர்த்தருடைய கூடாரத்தில் தங்கி இருக்கிறவர்கள் பாதுகாப்பாய் இருப்பார்கள். அவர்களுக்கு தெய்வீக பாதுகாப்பு கிடைக்கும். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். சங்கீதம் 27:4-5. இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாய் இருக்கிற மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை வழி நடத்துகிறது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால்
அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தொடர்ந்து தங்கியிருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண மாட்டார்கள். அவர்கள் தங்கள் கூடாரங்களில் தங்கி ஓய்வெடுப்பார்கள். தேவனுடைய தெய்வீக வழிநடத்துதலின் பிரகாரமாகவே இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. அக்கினியும் வெளிச்சமும் கர்த்தருடைய மகிமைக்கு அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தர் ஒளியாக இருக்கிறார். கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருக்கிறார். ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடுகிறது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. தேவனுடைய பிரசன்னத்திற்கு மேகம் பிரத்யட்சமான அடையாளமாக இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தின் எல்லா வேலைகளும் முடிந்த பின்பு கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. அதனால் மோசே ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் இருக்கிறார். சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடித்தபோது இதுபோன்று தேவனுடைய மகிமை தோன்றிற்று. இவ்விரண்டு நிகழ்ச்சிகளுக்கும் நடுவில் 650 வருஷங்களாக இஸ்ரவேல் புத்திரர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் சாபங்களையும் அனுபவித்திருக்கிறார்கள். வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுகிறார்கள். இஸ்ரவேலர்கள் பிரயாணம் பண்ண வேண்டுமா, பிரயாணம் பண்ணாமல் பாளையம் இறங்கி தங்கியிருக்க வேண்டுமா என்பதை மேகமே அவர்களுக்கு வழிகாட்டிற்று. மேகம் மேலே எழும்பினால் இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள்.